ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐக்கியூ தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஈக்யூன்னு ஒன்று இருக்குது, அதுவும் தெரியும், எமோஷனல் கோஷன்ட். அதாவது பல்வேறு வகையான சூழ்நிலைகள், நம்ம உணர்ச்சி மயமான சூழ்நிலையில் நம்ம உணர்வுகள் வந்து கண்ட்ரோலாக இருக்குதா, ஓரளவு பாசிட்டிவாக இருக்குதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது வந்து எமோஷனல் கோஷன்ட். அதே மாதிரி பணத்துக்கும் இருக்குது. பணத்துக்கும் ஐக்கியூ இருக்குது, பணத்துக்கும் ஈக்யூ இருக்குது. பணத்தினுடைய ஐக்கியூ அப்படின்னா என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம்னாலும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி முதலீடு பண்ணுறது, எதில் முதலீடு பண்ணுறது, இதை பற்றின நாலேஜ் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து பணம் சார்ந்த ஐக்கியங்கிறாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன். இதே பணம் சார்ந்த மணி எமோஷனல் கோஷன் ஒன்று இருக்குது. மணி எமோஷனல் கோஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம சில செலவுகளை செய்வோம். செலவுகள் நமக்கு வருமானம் வரும்பொழுது நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். செலவு செய்யும் பொழுதும் அதே மாதிரி மனசு திருப்தியாக இருக்குதா, அந்த மணி ஹாப்பி மணியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி கென் ஹோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் மணி குரு வந்து சொல்கிறார். ஸோ அப்போ நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் வந்து பணம் வரும்போது இருக்கிற சுகம், பணம் வந்து நம்ம செலவு பண்ணும்போதும் அதே மனநிறைவோடு நம்ம பண்ணோம்னா அந்த மணி வந்து நம்மகிட்ட இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாம் வந்து மணி வைஸ் எமோஷனலாக கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம மணி ஹாப்பி மணியாக இருக்கும். நம்ம வாலெட்டை திறந்தோம்னா அது ஃபுல்லாக வந்து ஹாப்பி மணியாக இருக்கும். ஸோ இவன்கிட்ட வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இவனை விட்டு போனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலான்ட்டு அந்த பணம் வந்து நினைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுதான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சா. நன்றி.